தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்குண்டான ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் முறையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் தந்தல் புரிவானாக. இன்னைக்கு ஓதப்பட்ட சூராவில் சூரத்துல் ஹாக்கா அப்படின்னு ஒரு சூரா. அதாவது நாளை மறு உலகத்தில் நடக்கக்கூடிய அமளி துமலிகள் என்னமெல்லாமோ நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு கற்பனையை நமக்கு சொல்ல முடியாது. கபரிலிருந்து எழுந்து வந்த நாம் மஹ்ஷரா மைதானத்திலே கூட்டப்படுவோம். எல்லாரும் கூடி நிற்பாங்க. கேள்வி கணக்கு ஒன்றும் நடக்காது. பயங்கரமான சூழ்நிலை அது. யாருடைய உடம்பில் ஒட்டு துணி இருக்காது. ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக நிறுத்தாட்டப்படுவார்கள். நம்ம கஃன் துணியில மண்ணு தின்னு போச்சா இல்லையா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆணும் பெண்ணும் நிர்வாகமாக நிற்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆண் பெண்ணை பார்த்து அல்லது ஒரு பெண் ஆணை பார்த்து ரசிக்க மாட்டார்களா, பார்க்க மாட்டார்களா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அது ஒரு பெண்ணை பார்த்து ஆணும் ஆணை பார்த்து பெண்ணையும் ரசிக்கக்கூடிய நேரம். அது ஒவ்வொருவரும் நான் சொர்க்கத்திற்கு போவேனா நரகத்திற்கு போவேனா, அல்லாஹ் என்ன முடிவு செய்வானே தெரியலையே, யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொருவரும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து ஆணோ ஆணை பார்த்து பெண்ணோ ரசிக்க மாட்டார்கள் ஆயிஷா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம எல்லாம் ஒன்று கூடி நம்ம நேரம் அத்தாட்ட ஓடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை விரிச்சிருவாங்க, என்னால முடியாத மக்களே, கேள்வி எனக்கு நான் சொன்னா அல்லாஹ் தொடங்க மாட்டான், நீங்க நேரம் இப்ராஹிம் நபிட்ட போங்க. எல்லாரும் சேர்ந்து இப்ராஹிம் நபிட்ட ஓடுவோம். அவங்களும் கையை விரிச்சிருவாங்க, என்னால முடியாதுன்னு. அப்புறம் மூசா நபிட்டு ஓடுவோம். அப்படி ஈசா நபிட்டு ஓடுவோம். ஈசா நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதான் ரசூலுல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க, அதான் காரியம் நடக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம முறையிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்துக்கு பேர் தான் ஷஃபாஅத்துல் உலமா. அதாவது அல்லாஹு தஆலாவிடத்தில் ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடிய பவர் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு. அல்லாஹ் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கறானோ அவங்க மட்டும்தான் பேச முடியாங்க, வேற யாருக்கு பேசுறதுக்கு உண்டான பர்மிஷன் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சுஜூதுல கிடந்து, அங்கேயும் சுஜூதான், அங்கேயும் ரசூலுல்லாஹ் சுஜூதுல கிடந்து அழுவாங்க. யா அல்லாஹ், கேள்வி கணக்கை தொடங்கு, என்னுடைய உம்மத்துகள் பயங்கரமா கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு தொடங்குவான். அப்படி கேள்வி கணக்கு தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். அதுல ஒரு ரசகரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தரும் கூப்பிடுவான், லிஸ்ட் பாப்பா அல்லாஹ் தஆலா 99 ரிமார்க், 99 ரிமார்க், ஒரே ஒரு மார்க் தான் இருக்கு. அல்லாஹ் பார்த்துபடி இதை வச்சுட்டு எப்படிடா நீ சொர்க்கத்துக்கு போக போற, உன்னையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, ஒரே ஒரு அமல் மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட, போ அனுப்பிடுவான். அடுத்த ஆளை கூப்பிடுவான், அவன் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிகார்டுகள் எல்லாம் பாப்பா அல்லாஹ் தஆலா பார்த்தா 99 ஓகே, 99 A+ எல்லாம் எடுத்திருக்கிறாப்ல, 99 ஓகே, ஒரே ஒரு ரிமார்க். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரிமார்க்கோடு கூடி சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, இந்த ரிமார்க்கோடு கூடி சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, ஒரு அமலும் கூடி வேணும், அப்பதான் ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். அவனும் போயிடுவான். அவன் போய் இப்படி தப்புவான். இந்த ஒரு அமலுக்காக வேண்டி யார்கிட்ட போறது இப்படி தப்பி பார்த்தா கடைசியில் ஒரு மூலையில ஒருத்த உட்கார்ந்து இருப்பான். ரோட் சைடு கொண்டு அந்த நம்ம வாலிபர்களை ரோட் சைடு கொண்டு அரட்டை அடிக்கிறாங்க இல்லையா,
இந்த பழைய இந்த எலக்ட்ரிக் கம்பம் அதெல்லாம் போட்டு போட்டு இல்ல லைனா வந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா. அப்போ அப்படியே போறது, இவன் யார்கிட்ட போறது இந்த ஒரு அமலுக்காக பார்த்தா அங்க ஒருத்த முட்டு குத்தி கொண்டிருப்பான். என்னடா இல்ல ஒரே ஒரு அமல் தான் இருக்குது, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டேன்ட்டான். அப்படியா, உனக்கு எனக்கு 99 இருக்குதுடா, ஒண்ணுதான்டா இல்லைன்னு. சரி என்னுடைய அமலை நீ எடுத்து நீயாவது சொர்க்கம் போ. எப்படி எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு எடுத்துட்டு உனக்கு 100 தகஞ்சா நீயாவது சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி போட்டு அனுப்புவான். ஓடி வருவான் அல்லாட்ட ஓடி வந்து யாரெல்லாம் 100 தகஞ்சிருச்சு. யாரா அந்த ஒண்ணு தந்தா? அங்க ஒருத்தர் கோமாளி கோந்திருந்தான், அவன்கிட்ட போன கேட்ட தந்துட்டானாச்சு. அவனையும் கூட்டிட்டு வாங்க. அவனை போய் கூட்டிட்டு வந்தவன 2 பேரும் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லிடுவான். சுப்ஹானல்லாஹ், 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. இங்க வந்தும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்குன்னு சொன்னா அவன் நல்லவனா தான் இருப்பான். மறு உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே தர்மம் செஞ்சானா இல்லையா, அதனால 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லி போட்டு ஹதீஸ்ல இப்படி சம்பவங்கள் வருது. அப்போ நாளை மறு உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அமளி துமலிகள், அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல பலவிதமாக சொல்லி காட்டுவார். இன்னைக்கு ஓதப்பட்ட அல்-ஹாக்கா இருக்கக்கூடிய சூறால என்ன ஓதப்பட்டு தெரியுமா? ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய சர்டிபிகேட், யாருடைய சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் வலது கையில் கொடுக்கப்பட்டதோ, ஃபயகூலு ஹாஉ முக்ரவு கிதாபியா, இந்த சர்டிபிகேட் கொண்டு போய் ஓடி போய் அத்தாட்ட கொடுப்பான், அம்மாட்ட கொடுப்பான், குடும்பத்தாருக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டு கொடுத்து பாரு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டான், சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லுவாங்க. இன்னி வனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்த்ததுதான். எப்படி இப்படி ஒரு ரிசல்ட் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்ததுதான். அவன் பயங்கரமான சந்தோஷத்துல இருப்பான், பயங்கரமா துள்ளி சாடுவான். ஏங்க ஒரு மனுஷனுடைய கடைசி ஆட்சி என்னங்க? சொர்க்கம் தானே. காரு வேணும், பில்டிங் வேணும், அது வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி என்ன கேட்டாலும் கடைசி அவன் கேட்கறது என்னவா இருக்கும்? அல்லாஹ் சொர்க்கத்தை தான். அந்த சொர்க்கமே கிடைச்சிருச்சா இல்லையா? அவன் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பான். ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவன் சொர்க்கத்துல அப்படி உட்கார்ந்தா போது, கட்டில சாஞ்சி அந்த பட்டு மெத்தியில உட்கார்ந்தா போதும் அவனுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்திலேயே வரும். யாரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, யாரையும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை, பக்கத்திலேயே வரும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, உலகத்தில் இருக்கின்ற பொழுது நல்ல அமல் நிறைய செய்ததன் காரணமாக இஷ்டத்துக்கு சாப்பிடு, இஷ்டத்துக்கு குடிச்சுக்கோ, எதை வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ அது பூரா நீ அனுபவித்துக் கொள். இப்படி சொர்க்கவாதி பத்தி சொல்லிட்டேன்னா அடுத்து வர நரகவாதிகள். வம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய பட்டோல் இடது கையில் கொடுக்கப்பட்டதோ, யாருடைய பட்டோல் இடது கையில் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் எனக்கு தேவையில்லையே, இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி பதறுவான். வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு கணக்கு எனக்கு தேவையே இல்லையே, எனக்கு என்னுடைய கணக்கு போற தப்பா இருக்குதே, பூரா ரிமார்க்கா இருக்குதே, தொழுகல, நோன்பு வைக்கல, ஹஜ் செய்யல, தான தர்மம் ஒண்ணு செய்யல. யாலைத்தஹா கானத்தில் காலியா, என்னுடைய முன் வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சு, உலகத்துடைய வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சு, எல்லாம் வீணா போச்சு. மாலியா, நான் சேர்த்து வைத்த சொத்து ஒன்னும் எனக்கு உபகாரப்படல, ஓடியா பேங்க்ல இருக்குது, ஒன்னும் உபகாரப்படல. மறு உலகத்துல அல்லாஹ்வுக்கு சம்திங் கொடுக்க முடியுமா? என்னுடைய சொத்துக்கள் ஒன்னும் உபகாரப்படாம போச்சு. ஹலகானி சுல்தானியா, என்னுடைய அதிகாரமும் ஒண்ணும் இல்லாம போச்சு. இந்த உலகத்துல கூப்பிட்டோம்னா 100 பேர் வந்து கை கட்டிருப்பா, முதலாளி கூப்பிட்டீங்களான்னு. ஹலக அன்னி சுல்தானியா, நாளை மறுமையில் அது ஒண்ணு எடுபடாது. உடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், பிடியுங்கள், கட்டுங்கள், கட்டி இரும்புகள். சும்மல் ஜஹீம சல்லுஹு, ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே பிடிச்சு தள்ளுங்கள். சும்மா ஃபீ சில்சிலத்தின் தருஹா 70 திரான் ஃபஸ்லுகு, 70 முழம் சங்கிலி, 70 முழம் சங்கிலி, பெரிய சங்கிலி, தீயினால் உருக்கப்பட்ட 70 முழம் சங்கிலியை தூக்கி இவனை கெட்டி இழுத்துட்டு ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் பிடிச்சு தள்ளுங்க. அல்லாஹ் நம்மளை எல்லாம் காப்பாத்தும் இல்லையா? அப்போ என்ன காரணம் கேட்டா, இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அஸீம்,
அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல. வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன், பசிக்குதுன்னு வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஉனா ஹமீம், அதனால அல்லாஹ் தஆலா இங்க நரகத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பி விட்டான். வலா தஆமுன் இல்லா மின் ரிஸ்லீன், அவனுக்கு கள்ளுச்செடியும் முள்ளுச்செடியும் தான் அவனுக்கு சாப்பாடு உணவாக இருக்குமே தவிர நல்ல உணவுகள் எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் அப்படியே வரிசையை சொல்லிக்கிட்டே வர்றான். அதனால முன் சொன்ன பிரகாரம் வலது கையில் பட்டோலை வாங்கி சந்தோஷத்தோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து புரிவானாக. இன்னைக்கு நாம் தராவி தொழுதனுடைய குணம் என்னன்னு கேட்டா, யர்ஃபஉல்லாஹு அன்ஹு அதாபல் கபர். காலம்பூரா எத்தனை வருஷம் நான் தராவி தொழ சொல்ல முடியும்? 10 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம், ஒரு 21 தராவி தொழுதுகிட்டே இருக்குமா இல்லையா? தொழுதுகிட்டே இருக்க வருஷ கணக்கா நம்ம தராவியை தொழுதுட்டு அல்லாஹு தஆலாவுட்ட சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் அதீம் இப்படி சொல்லி சொல்லி இந்த உடம்பு அல்லாஹ் கண்ணியப்படுத்தாம வேற எந்த உடம்பு அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறான்? நமக்கு சொர்க்கம் தராம அல்லாஹ் வேற யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறான்? அதனால அல்லாஹு தஆலாவே, அதாவது பகல் நேரத்துல 3 மணிக்கு சாப்பிடுறது அல்லாஹ் ராத்திரி எழுந்திரிச்சு 3 மணிக்கு சாப்பிடுங்கிறான் இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம சாப்பிடுறோம். எல்லாம் மாற்றமா இருக்குது, எல்லாம் மாற்றமா வருது. பகல்ல தூங்கிட்டு ராத்திரி கூட ஹயாத்தாக்கும் இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யாரெல்லாம் இன்று 25வது நாள் தராவி தொழுகை தொழுதார்களோ அவர்களுடைய கபர்ல இருக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானாக. கபர்ல இருக்கக்கூடிய அதாபு நமக்கு வராது. கபர்ல அல்லாஹு தஆலா அதாபு செய்யப்பட்டான். கபர்ல இருக்கக்கூடிய அதாபை பத்தி சொல்ல போனா மணிக்கூறு கணக்கா சொல்லலாம். எல்லா அதாபை விட்டும் அல்லாஹு தஆலா இன்று நாம் தராவி தொழுதன் காரணமாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான். யாருக்கெல்லாம் கபருடைய வேதனை மாற்றப்பட்டதோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.